மர்ம காய்ச்சல் காரணமாக பருத்தித்துறையை சேர்ந்த ஒருவர் மரணமாகி இருக்கின்றார். அதை தவிர வடக்கு மாகாணத்தில் இந்த மர்ம காய்ச்சலால் 7 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கின்றார்கள். எலிக்காய்ச்சல் தொடர்பான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். கடந்த புதன்கிழமை அன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பருத்தித்துறையை சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவரது மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகே அவருக்கு என்ன நடந்தது, எதனால் அவர் உயிரிழந்தார் என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் வெளியாகும். இவர் ஏற்கனவே மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக, அதாவது காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் காய்ச்சல் அதிகரித்த நிலையிலே இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையிலே கடந்த புதன்கிழமை அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இதுவரை இவ்வாறான மர்ம காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது தவிர மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டுமே இவ்வாறு காய்ச்சல் காரணமாக, அதாவது மர்ம காய்ச்சல் காரணமாக 40 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இதனை தாண்டி வடக்கு மாகாணத்தில் பல வைத்தியசாலைகளிலும் லேசான காய்ச்சல்களுடன் பலர் வைத்தியசாலையை நாடுவதாகவும் பலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த காய்ச்சல் தற்பொழுது பொதுமக்கள் மத்தியிலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை தவிர கடந்த வெள்ள பேரிடர் காரணமாக, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னரே வடக்கு கிழக்கு உட்பட இலங்கை முழுவதுமே இந்த வெள்ள பாதிப்பு கடுமையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இதன் காரணமாக எலிக்காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகின்றது. அதை தாண்டி ஏனைய விலங்குகளின் மலக்கழிவுகள் இவ்வாறு வெள்ளத்தில் கலந்து வீட்டுக்குள் தண்ணீரோடு இவ்வாறான மலக்கழிவுகள் உள்ளே வருகின்ற போது எலிக்காய்ச்சல் உட்பட வேறு பல காய்ச்சல்கள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது என்ற தகவலும் கூறப்படுகின்றது. எனவே வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்குமாறும், சுகாதார நடைமுறைகளை பேணி நடக்குமாறும், சுகந்த குடிநீரை பருகுமாறும், அதனை தாண்டி அடிப்படை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.